உங்களுக்கு தெரியுமா? குறைஞ்ச நேரமே தூங்குறதாகட்டும், இல்லை ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்கிறதாகட்டும், இது 2மே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் மோசமான விளைவை தரும்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு ஆரோக்கியமான தூக்கம்னா என்ன? எவ்வளோ நேரம் தூங்கினா ஆரோக்கியமான தூக்கம்? இதை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஸ்பைன் டாக்டர் ஃபார் பெயின் ரிலீஃப் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி இது மாதிரி ஹெல்த் டிப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இரவு ரொம்ப நேரம் கண் விழித்திருக்காதீங்க. கரெக்டாக திட்டமிட்டு சரியான தூக்கத்தில் ஈடுபடுங்க. இரவு போதிய தூக்கம் இல்லைன்னா அடுத்த நாள் உங்களால் தெளிவாக இருக்க முடியாது. காலையில் ஒரு நல்ல உற்சாக ஆரம்பம் இருக்காது. தலைவலியோடு தான் எழுகணும். ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கம் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் உடல் வியாதிகள் விரட்டப்படும்னு சொல்கிறாங்க. நாள்பட்ட தூக்கமின்மை மனநிலையை பாதிக்கும். ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, தூக்கமின்மை மன அழுத்தத்தை, டிப்ரெஷன், மன பதற்றத்தை, ஆங்ஸைட்டி அதிகரிக்கிறதா கூறுகிறது. நாம் ஆழ்ந்து தூங்கும்போது இரத்த கொதிப்பு வெகுவாக குறைகிறது. ஸோ இப்படி பிபி குறைஞ்சிச்சுனாக்கா ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்லாம் நமக்கு வராது. சர்க்கரை நோயாளிகள் நல்ல ஆழமாக தூங்கினால்தான் சர்க்கரை அளவு கணிசமாக குறையும். அடுத்தபடியாக எதிர்ப்பு சக்தி கூட்டுதல். நல்ல தூக்கம் உடலின் எதிர்ப்பு சக்தியை கூட்டுகிறது. பாக்டீரியா, வைரஸ் போன்ற நோய்களை நமது வெள்ளை அணுக்கள் சுலபமாக கையாளப்படுகிறது. இதன் மூலமாக எதிர்ப்பு சக்தி தூண்டப்படுகிறது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறைக்கப்படுகிறது. இத்தனை நேரம் தூக்கத்தின் நற்பலன்களை கேட்டோம். இனி அதிகமாக தூங்கினால் ஏற்படும் பின்விளைவுகள் என்ன? சைடு எஃபெக்ட்ஸ் என்ன? 9 மணி நேரம் மிகைப்பட்ட தூக்கம் உடல் கெட்டு போவதாக ஆராய்ச்சி கூறுகிறது. 7 to 8 மணி நேரம் கட்டாய தூக்கம் மட்டுமே ஆரோக்கியத்தை தருமா? நீண்ட நேரம் தூங்கும்போது நம்ம இரத்த குழாயில் கால்சியம் படிய ஆரம்பிக்குது. இருதய இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வருவதாகவும் ஆராய்ச்சிகள் கூறுகிறது. இதுவே மூளைக்கு போகிற ரத்தத்தில் கால்சியம் படிஞ்சிச்சுன்னா ஸ்ட்ரோக் ஏற்படும். சோம்பேறித்தனம் அதிகமாக வேலை கெட்டு போகிறது. அதிக நேரம் தூங்கினாக்க சோம்பேறித்தனம் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் வேலை கெட்டு போகுது. அது இல்லாமல் தலைவலி, உடல் பருமன், மலட்டுத்தன்மை இதெல்லாம் அதிகரிக்குமா? சரிங்க, அப்போ அளவாக தூங்குறதுக்கும் ஆழமாக தூங்குறதுக்கும் ஏதாவது வழி வகை இருக்கான்னு கேட்குறீங்களா? சில டிப்ஸ் சொல்கிறேன். முதல்ல தூக்கத்தோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். படுக்கறை இருட்டாக சப்தம் இல்லாமல் இருக்க வேண்டியது அவசியம், முக்கியம். எலக்ட்ரானிக் உபகரணங்கள் படுக்கை அறைகள் வைக்கவே கூடாது. ரேடியேஷன் தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணும். மாலை 4 மணிக்கு மேல் காஃபி, டீ அருந்தாதீர்கள். அதில் உள்ள கெஃபைன் சக்தியானது மூளையை சுறுசுறுப்பாகவே வைத்திருக்கும். தூக்கத்தை உங்களால் இன்டியூஸ் பண்ண முடியாது. மது அருந்துதல், புகைப்பிடித்தல் தூக்கத்தை பாதிக்கும். மெயின்டெனன்ஸ் போயிடும். குரட்டை அதிகமாக வரும். காலையில் ஹேங்கோவர் வரும். ஏகப்பட்ட பிரச்சனை. அதே மாதிரி 7 மணிக்கு முன்னரே அனைத்து வேலைகளையும் குறைத்து கொள்ள வேண்டும். மனம் அப்பொழுதுதான் ஆசுவாசமாகும், அமைதியாக தூக்கத்துக்கு தூண்டப்படும். முக்கியமாக செல்ஃபோன், டிவி, கம்ப்யூட்டர் இந்த பிரைட் ஆன ஆப்ஜெக்ட் கண்ணை பறிக்காம. ஆக தூக்கத்தின் முக்கியத்துவத்தையும் அதை தூக்கத்திற்கான டிப்ஸையும் இன்று நாம் கேட்டோம். இனி நாளை தூக்கத்தின் சுழற்சி முறை பற்றி, அதாவது ஸ்லீப் சைக்கிள்னு சொல்லுவாங்க, அதை பற்றி தெரிந்து கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.